Today we learn 11th standard biobotany vegetative reproduction chapter 3. Particular topic is shoot system. Last video I said that vital functions of root system. Okay, so now we are discussing this shoot system. சூட்னா என்னதுப்பா ஸ்டெம். ஓகே, ஒரு பிளான்ட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? லீவ்ஸ் இருக்கும், ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், ஃப்ளார் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ படிக்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ஸ்டெம். ஸ்டெம். So the pumil of the embryo of germinating seed grows into the stem. Epicotyle elongates after embryo growth into the axis. That means stem. Pyasa leaves from its tip which contain the actively dividing cells of the shoot called the apical meristem. Okay, so normally the shoot system lies above the ground of the shoot system below. Shoot system root system எப்பயுமே எப்படி போவோம்? கீழே போடி போவோம். shoot system that means stem என்ன செய்யும் அப்படின்னா பிளான்ட்டுக்கு மேலே வரும், above the ground. ஓகே, shoot system distinguishable. இதில் என்னென்ன இருக்கும்? stem and leaves. stem and leaves. So the stem எதிலிருந்து வரும் அப்படின்னா பியூமல் ஆஃப் த சீட். ஸோ இப்போ ஒரு புளியங்கொட்டையோ எதையோ நம்ம முளைக்க போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன செய்யும்? ரெண்டு கம்பானட்டாக வரும் இல்லையா? ஸோ அதான் என்னது அப்படின்னா பியூமல் ஆஃப் த சீட். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி என்னது அப்படின்னா ஃபோட்டோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஓகே, ஸோ இதில் என்ன அப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகே, ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட் எண்டிங் பார்ட்டை தான் என்ன செய்யும் அப்படின்னா இட் வில் பி டெவலப்ஸ் க்ரோ ஃபாஸ்ட்லி. ஸோ ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும்? க்ரோ ஆகும். ஸோ த ஷூட் சிஸ்டம் ரெப்ரசன்ட்ஸ் த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஏரியல் பார்ட் ஆஃப் தனா நம்ம ஈஸியாக நம்ம பார்க்க முடியும் ஸ்டெம்மை. ஓகே, இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த பியூமல் ஆஃப் த எம்பிரியோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட்டில் அந்த லீவ்ஸ் ஃப்ரம் திஸ் டிப்லேருந்து என்ன செய்யும்? ஸ்டெம்மோட டிப்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னா லீவ்ஸ் அரைசஸ் ஆகும். இட் வில் பி க்ரோ ரொம்ப ஆக்டிவாக க்ரோ ஆகும். இந்த செல்ஸ் ஆர் க்ரோ ஆக்டிவ்லி. ஓகே, ஸோ ஃபர்தர் சொல்யூஷன்ஸ் அண்ட் க்ரோத் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் லீஃப் ப்ரிமோடியம். ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப் லீஃப் அரைசஸ் இஸ் கால்ட் திஸ் நோட். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Okay, the region between the two adjacent nodes is called internode. ஸோ இப்போ இதுதான் பிளான்ட்ஸ் அப்படின்னா இது என்னது ரூட்டு அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து என்ன செய்யும்? இது ஸ்டெம்மு. ஸோ இந்த ஸ்டெம்மிலேருந்து என்ன செய்யும் அப்படின்னா லீவ்ஸு அரைஸ் ஆகும். இந்த ஸ்டெம்லேருந்து என்ன செய்யும்? லீவ்ஸு அரைஸ் ஆகும். ஸோ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் டிஷ்யூஸ் ஆஃப் லீஃப் ப்ரிமோடியம் வந்து மாஸாக இருக்கும் போது இங்கனுக்குள்ளே என்ன செய்யும்? அரைஸ் ஆகும். ஸோ த பாயிண்ட் விச் லீஃப் அரைசஸ் இஸ் கால்ட் திஸ் நோட்ஸ். இந்த இடத்துல தான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு இடத்துல இதே மாதிரி லீவ்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் இன் பிட்வீன் இன்டர் நோட்ஸ். டூ அட்ஜஸ்டட் நோட்ஸ் இட் இஸ் கால்ட் இன்டர் நோட்ஸ். ஸோ வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் இந்த ஸ்டெம்? என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்தோம்? ஏரியலாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஏரியல் அப்படின்னா என்னதுன்னா எப்போயுமே காற்றில் ஆடுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆர் இயர். இதை நம்ம பார்த்தோம். ஸோ இட் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் என்ன சன்னை பார்த்து வளரக்கூடியது. நெகட்டிவ்லின்னு என்னத்தோம்? நெகட்டிவ் அதுக்கு புவிக்கு எதிர்ப்பதமாக என்ன செய்யுது? வளரும். It has nodes and internodes. Stem pures the vegetative bud for vegetative growth of the plant. So vegetative bud என்ன floral buds இதெல்லாம் வரும். Floral buds and ends in the terminal bud. So young stem எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா green ஆகும். Young stem has green in color because of this photosynthesis takes place. During reproductive growth, stem bears flowers and fruits. At the time of the reproductive stage, flowers and fruits என்ன செய்யும்? அரைசஸ் ஆகும். branches arise exogenially. என்ன செய்யும்? branches வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம், எக்ஸோஜெனியஸில் பார்க்கலாம். some stems bear multicellular has different kinds are here. ஓகே, ஸோ இதுதான் என்னது ஸ்டெம்மை பற்றியான கேரக்டர். ஸோ ஸ்டெம்மு எப்படி இருக்கும்ப்பா? ஸ்டெம்மை பற்றி நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன தான் இருக்கணும்? ஸ்டெம்மை பற்றி என்ன இருக்கணும்ப்பா? ஸ்டெம்மை பற்றி த ஸ்டெம் ஏரியல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் என்ன செய்யணும்? ஃபோட்டோட்ராபிக். ஓகே, இட் இஸ் ஃபோட்டோட்ராபிக். அதான் என்ன சொல்லியிருப்பாங்க? த ஷூட் சிஸ்டம் இட் இஸ்
positively phototrophic, negatively geotrophic. So it has nodes and internodes. It is distinguishable into nodes and internodes and lacks terminal caps or ear. The node is formed எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதோ the leaf it will be arises. நோட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், எங்கேருந்து லீஃப் ஆரம்பிக்கோ அந்த இடத்த தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோட்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன வரும், ஃப்ளாரல் பார்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஸ்டெம் எப்போயுமே க்ரீனாக இருக்கும். ஏன், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரூட் ஹேவிங் ஃபார் திஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன், சேம் ஃபார் திஸ் ஷூட் ஹேவிங் for primary function and secondary functions. Okay, primary functions என்ன அப்படின்னா it provides a support and cures a leaves, flowers and fruits. இது என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா லீவ்ஸ் உருவாகும், ஃப்ளவர்ஸ் உருவாகும், ஃப்ரூட்ஸ் உருவாகிறதுக்கு என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் அ வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் த ரூட். ஓகே, அதர் பார்ட்ஸ். ஓகே, அதர் பார்ட்ஸ்லேருந்து என்னென்ன இடத்துல இருந்தெல்லாம் வரணுமோ அங்கேருந்து என்ன செய்யும், வாட்ரு, ஃபுட்டு எல்லாத்தையும் கண்டெக்ட் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்யும், பிளான்ட்ஸில் ரூட் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் த்ரூ த சைலம் அண்ட் ஃப்ளோயம் வழியாக என்ன செய்யும், பிளான்ட்ஸோட எல்லா பார்ட்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் பை லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னப்பா, த ஸ்டெம் கண்டக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ் டு த லீவ்ஸ். ரூட்ஸ்லேருந்து எடுத்து என்ன செய்யும், லீவ்ஸ்க்கு கொடுக்கும். ரூட்ஸ்லேருந்து எடுத்து லீவ்ஸ் கொடுக்கும். லீவ்ஸ் என்ன செய்யும், அதை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அதர் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்கும். தி ட்ரான்ஸ்போர்ட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த plant. The stem supports the branches and leaves. Stem தான் என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். எங்கேருந்து branches உருவாகணும், எங்கேருந்தெல்லாம் leaves உருவாகணும், இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, it is a green in color. Okay, it is a green in color. So green stems herbaceous plants manufacture food by photosynthesis. Stems, some plants store the food materials. என்ன அப்படின்னா aerial stems இருக்கும், underground stem. Aerial stems and underground stems you have to study it one by one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் அ செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ரூட்டில் பார்த்தோம் இல்லையா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி. ஸோ இதில் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபுட் ஸ்டோரேஜ். ஃபுட் ஸ்டோரேஜ் என்னதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா சொலனம் டியூபரோசம். சொலனம் டியூபரோசம்ங்கிறது என்னதுப்பா, உருளைக்கிழங்கு. ஜிஞ்சபர் அபிஸ்னாலிஸ் அப்படிங்கிறது இஞ்சி. ஓகே, ஜிஞ்சபர் அபிஸ்னாலிஸ் அப்படிங்கிறது இஞ்சி. ஸோ பெரினேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஜிஞ்சர் அபிஸ்னாலி அண்ட் குக்கும்பர் லாங்கா அப்படிங்கிறது மஞ்சள். ஓகே, வாட்டர் ஸ்டோரேஜ் எதுனா ஒப்பன்சே, கத்தாழை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது கத்தாழை, அது என்னது அப்படின்னா ஒப்பன்சே. ஸோ ஒப்பன்சேவோட லீஃபை பார்த்தீங்கன்னா ஃப்ளெஷ்லியாக இருக்கும், லெதரியாக இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிதிக்கி பார்த்தோன்னா பாஞ்ச் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெஷ்லியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வாட்டர் ஸ்டோரேஜ் இஸ் ஹியர். ஓகே, ஸோ பயான்சி அப்படின்னா நெப்டூனியா. நெப்டூனியா என்ன செய்யும் அப்படின்னா மிதக்கும். நெப்டூனியா என்ன செய்யும், மிதக்கிற மாதிரி இருக்கும். அதான் என்னது பயான்சி. பயான்சி அப்படிங்கிறது மிதக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. செகண்டரி ஃபங்க்ஷன் இது எதுனா பயான்சி என்னது, அக்வாட்டிக் அனிமல்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஓகேப்பா, அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆல் த க்ரீன் ஸ்டெம்ஸ் ஆல் த க்ரீன் பிளான்ட்ஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்கிங் பை ஃபோட்டோசிந்தசிஸ். எல்லா க்ரீன் பிளான்ட்ஸில் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதனால் இது என்னது அப்படின்னா ஒப்பன்ஷியா அண்டு ரெஸ்கஸ் அண்ட் யூஃபோர்ஃபியா. ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் என்ன, சம் பிளான்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா முள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா. சம் பிளான்ட்ஸில் என்ன இருக்கும், முள் இருக்கும். தான்ஸ்னு என்னது, முள். ஸோ முள் அதுதான் என்ன சொல்லுவாங்க, தான்ஸ் அப்படின்னா. சிட்ரஸ், பொகேன்வில்லா, அக்கேசி அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா முள் இருக்கும். இது என்ன ப்ரொடெக்ஷன் இன்ஃபெக்ஷன். இது என்ன செய்யும், ஸ்டெம்மில் முள் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட். எக்ஸாம்பிள் பேசிஃப்ளூரா, விக்டியஸ், சீசர்ஸ், பாண்டிகுவாங்குலரிஸ். ஓகே, பேசிஃப்ளூரா விக்டிஸ் அப்படிங்கிறது என்னது, சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கியா, கொடுமந்திரி பழம் எப்படி இருக்கும், அப்படியே திராட்சையாக கொஞ்சம் கிளஸ்டராக இருக்கும். ஃப்ரூட்ஸு எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், கிளஸ்டராக இருக்கும் இல்லையா, மொத்தமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது தான் என்னது, இது என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். அந்த ஸ்டெம்முக்கு சப்போர்ட் பண்ணும், இப்படி இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேப்பா. ஸோ we are discussing this shoot system. Okay, we are discussing shoot system. So this comes under the 7th standard biobotany.
vegetative reproduction we have to discuss. Okay, vegetative parts வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா, vegetative parts we will discuss. Okay, vegetative morphology we will discuss. Vegetative morphology ல என்னென்ன பார்த்தோம்? Root will be finished. So now we are discussing this shoot.